சார் ப்ளீஸ் சார் போனிங் பர்சிங் காணும் சார் சார் பொண்ணு பார்க்க போன இடத்துல கொடுத்த ஃபோன் சார் சார் 35000 ரூபாய் சார் இவ்வளோ கார்ல வச்சாலும் வச்சிருப்பீங்க கண்டிப்பா வாங்க சார் இருக்கும் வாங்க எல்லாருமே பார்க்க மனுஷங்க மாதிரியே தான் இருக்காங்க. ஆண்டா எனக்கு அதே கன்ஃபியூஸ் செஞ்சுட்டு அட பாவி யார் ஃபோன்? அதோ புலம்பிட்டே போறானே அவன் ஃபோன் தான். அட பர்சுமா? பின்ன தப்பு விட்டு ஓட்டலா யார் பில் கட்டுறது? ஓகே 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 சரி, இதுல மனுஷன் யாரு பேய் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்தேன்ட்டு இந்த பேயெல்லாம் கேமரால தெரியாதான். ஓ டெஸ்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. மாசு பின்னாடி அந்த பக்கம் பச்சை கலர் சட்டை பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா பேய் மாதிரியே இருக்கான். அவனோட ஃபோட்டோ எடு. ஏய் கரெக்டா பச்சை கலர் மனுஷன்டா. ஓ வெள்ளை கலர் தான் பேய் கேமரால விழ மாட்டேங்குது. பா மனுஷனை விட பேய் டீசெண்டா இருக்கு. இந்த மேட்டரை வெளில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. எவன் நம்புவான்? எல்லாம் பைத்தியம் லூசுன்னு வாங்க நம்மள. ஏய் அப்படியே வரு. ஓகே ஓகே நம்ம ஒரு பொம்பளை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே வரணும். ஓகே ரெடி? ஒரு நிமிஷம். ஸ்மைல். ஓகே மாசு 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 நான் செத்துட்டேனா? சொல்லு மாசு. இவ்வளவு நாளா நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ கண்டுக்காம குடிச்சுக்கிட்டே இருக்க. ஒண்ணுமே புரியலடா. சரி ஒரு ஆப் பாயிலா கூட்டா இருந்தாலும் உனக்கு ஜாலி தான்டா. இனிமே நீ குடிக்க வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம். என்ன வாழ்க்கைடா? எந்த பிரச்சனையுமே இல்லாத சந்தோஷமா இருக்க. இவனை தனியா பேசினிருக்கா? ஒரு சத்தவன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இல்லையா? ஏய் நீ செத்த மாதிரி இல்லையாடா. இப்போ நீ என் பக்கத்துல இல்லைன்னு வைய, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீ தான் என் எதிரிலே உட்காந்து இருக்கிறிய. அப்புறம் இருந்தாலும் குடிக்க முடியலையே. பாச இந்த செத்தவங்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எனக்கும் இந்த சரக்கு சைட் டிஷ்லாம் படைக்கலாமே. தின்னு இந்தா தின்றா. முன்னாடி இருக்கதே குடிக்க முடியல, இதுல உனக்கு படையல் வேற. அதோட ஹைலைட்டு நீயே ஒரு பேய். நீ மத்த பேயெல்லாம் பார்த்து பயப்பட்ட பாரு. பேய் அவங்களாம் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி பயங்கரமா இருந்தாங்க. யாருமே என்ன மாதிரி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமா இல்ல. அவன் என்ன அடிக்கிறானோ அதே சரக்கு கொண்டு வா.